அநேகமாக இப்போ நீங்கள் இந்த சம்பவம் நடந்தபோது ஒரு வார இதழினுடைய ஆசிரியராக இருந்தீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். கரெக்டாக? சரி. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குல்ல, 2016 டிசம்பர் 6 அஃபீஷியலாக மேடம் ஜெயலலிதாவினுடைய இறப்பு டிக்ளேர் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த கட்சியை சிலர் கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் அப்படின்ட்டு அவர் கோடிட்டு காட்டுகிறார். அப்படின்னா அது யாரு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நாடறிஞ்ச ரகசியம்னு சொல்லலாம். யார் இல்லை, அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய சிகிச்சை முறையே அந்த 72 நாட்கள் என்ன நடந்ததுன்னு வெளி உலகம் தெரியாதபடி ஒரு இரும்பு திரை போட்டிருந்தது யார் உலகத்துக்கு தெரியும். அதனால் இப்போ திருமதி சசிகலா அவர்களோ தினகரன் அவர்களோ இல்லை அவர்கள் சார்ந்தவர்களோ இவர்கள் தான் இந்த கட்சியை கபலீகரம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அவங்க இருந்த காலத்திலிருந்தே தானே உங்களுடைய கடுமையான விமர்சனம், எதிர்வினைகள் எல்லாமே. ஸோ அப்போ யார் மூலமாக பதவி பெற்றாரோ அவரையே கபலீகரம் செய்கிறார்கள் அப்படின்னு அவர் இன்றைக்கி சொல்கிறாருன்னா இதுக்கு பின்னணி திரைமறை விஷயங்கள் நிறைய இருக்குன்றதை அவரே ஒத்துக்கிறார் எடப்பாடியே. அதனால் ஒன்று. ஆனால் அதே 2016களில் இந்த கட்சியை இந்த பிஜேபி நன்மை செய்தது எங்களுக்கு அப்படின்ற ஒரு இதையும் அவர் சொல்கிறாரு. இந்தியாவிலேயே அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகத்திலும் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அப்போ இருந்தவருடைய வீட்லேயும் ரெய்டு நடத்தப்பட்டு அது எவ்வளோ பெரிய பரபரப்பு அரசியல் அரங்களை உண்டு பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நன்மைகளை பாஜக தொடர்ந்து அதிமுக செய்திருக்கிறத அவர் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லியிருக்காருன்னு நான் அச்சப்படுறேன். சசிகலாவும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தான் இந்த கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் அப்படிங்கிறதைத்தான் திரு இபிஎஸ் வெளிப்படுத்தியிருக்காருன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் சொல்ல வர்றது அதுதானே. அதோடைய எதிர்வினையாக தானே டிடிவி தினகரன் உங்களுக்கு அந்த கதையை கொஞ்சம் எப்படின்ட்டு அந்த கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா நீங்கள்? இல்லை, ஜெயலலிதா இருந்தப்பயோ ஒரு நிழல் முதல்வர். நான் அவர் ஜெயலலிதா இருந்தவரை சொல்லலை, இறப்புக்கு பிறகுதான் இவர் சொல்கிறாரு. இறப்புக்கு பிறகு என்ன நடந்ததுன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர்கள் இறப்புக்கு பிறகு அதே போயஸ் கார்டன் இல்லத்தில் அதே ஜெயலலிதா அம்மையார் இருந்த அதே வீட்டில் சசிகலாவிடம் ஜெயலலிதா அம்மையாரிடம் எப்படி பணிவை காட்டி அவங்களுக்கு பாதங்களை பணிந்தார்களோ அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து அந்த இதில் பார்த்து புரியுது. ஸோ அப்போ ஒட்டுமொத்த ஆளுமையும் ஒட்டுமொத்த அதிகாரமும் யாரிடம் இருக்குது அப்படின்றத இவங்க எல்லாருமே மௌன சாட்சிகளாக தான் அந்த இடத்துல செயல்பட்டு வந்துருக்காரு. ஸோ அந்த கட்சியை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கைகூப்பி விம்மி விசும்பி அழுதவர்கள் எல்லாருமே இன்றைக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக அதே கட்சியில் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சரி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த அம்மையார் அவர்கள் தான் கட்சியை கபலீகரம் செய்கிறார்கள் அப்படின்றத இவர் சத்தமாகவே சொல்லலாம். எடப்பாடி இவ்வளோ பேசுகிறவர் அதை சொல்லலாம். ஆனால் அதை மட்டும் ஏன் ஒரு மூடு பொருளாக பேசுகிறாருன்றது தெரியல. ஓகே. திரு டிடிவி தினகரன் சொல்வதை போல அவர் ஆட்சியில் அமர வைத்தது சசிகலா தான். அமர வைத்து விட்டு அவர் அம்மா ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் போய் சபதம் செய்து விட்டு ஒரு 3 சபதத்தை அவர் எடுத்துகிட்டு போனார். அதெல்லாம் பொய்யா சார்? அது அந்த அம்மா தான் இவரை பதவி ஏற்க வச்சாங்கங்கிறதெல்லாம் பொய். அதே ஆட்கள் தான் கபலீகரம் செய்யவும் பார்த்துருக்காங்க. அப்படியா? இல்லை, நீங்கள் அரசாங்க அதிகாரி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களே. இல்ல, அதுதான் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க சொன்ன நல்ல விஷயத்தை நினைவூட்டு. என்னன்னா சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய சமாதியில 3 முறை தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி ஓங்கி அடிச்சு சபதம் பண்ணாங்க. அப்பெல்லாம் இவர் சிஎம் ஆயிட்டாரு சார். இல்ல, அப்பவும் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாலே அந்த கபலீகரம் பண்ண பார்த்தாங்களா? இல்ல, அதுதான் அது அவ்வளவு ஓங்கி அடிச்சதுல ஒரு அடி நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான அடியா கூட இருக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ஓங்கி அடிச்சுதான் அவங்க அந்த சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. அந்த சபதங்கள் நிறைவேறினது என்பதை நம்ம அடுத்த ஒரு விவாதத்தில் கூட பேசிக்கலாம். சரி, நல்லது. திரு இபிஎஸ் பேசிய பேச்சுக்கு டிடிவி தினகரன் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நாங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால யார் சொன்னது உண்மை அப்படின்ட்டு. இதில் உண்மை அப்படின்றத விட எடப்பாடி சமகாலத்தில் இப்போ நடந்த விஷயங்களுடைய சார்பாக உண்மையாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் டிடிவி தினகரன் பேசுகிறது எல்லாமே ஏற்கனவே பாதிக்கப்பட்டு கல்வெட்டு ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தானே சொல்கிறாரு. அவர் வரிக்கு வரி அவர் சொல்கிறது முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் கூட இவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்க மாட்டார் என்ற அளவுக்கு விமர்சிக்கிறார். யாரு? எடப்பாடி பழனிசாமி. பொய் மூட்டையில் ஆரம்பித்து
பொய் மூட்டை பழனிசாமி, துரோகி பழனிசாமி, பச்சை எக்கச்சக்கமான வார்த்தைகள் வந்து மிக கடுமையான, கிட்டத்தட்ட தனி மனித ஆவேசத்தோட, ஆனால் அவர் எப்பவுமே ஒரு அவை அடக்கத்தோட பேசுகிறவர் தினகரன். அவரே வந்து இன்னைக்கு வந்து மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. பாஜக தான் எங்க ஆட்சியை காப்பாற்றியது அப்படிங்கிறதுக்கு டிடிவி தினகரன் பதில் சொல்லியிருக்காரு. இல்ல எம்எல்ஏக்கள் தான் அவங்க ஆட்சியை காப்பாற்றாங்க. அது பொய்யா? உண்மை இல்லையா? அவர் சொல்றது உண்மை தானே. பாஜக இங்கே காப்பாற்றுச்சு. அன்னைக்கு அந்த கோபத்தோடு நடந்த அந்த காட்சிகள், அந்த வேடிக்கைகளுக்கு நடுவில் அவர் சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் தானே காப்பாற்றினாங்க. அப்ப யார் சொல்றது பொய்? எடப்பாடி பழனிசாமி சொல்வது பொய். சரி, பச்சை பொய் அப்படின்றத அவரே சொல்றாரு. இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் இருக்கிற மு க ஸ்டாலின் கூட பச்சை புழுகு பழனிசாமின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அதையே வழிமொழிஞ்சு தினகரன் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இப்போ அவர் அவ்வளவு தூரம் பேசிட்டு தன்மானத்துக்காக நான் ஆட்சி அதிகாரத்தை விரும்ப மாட்டேன், ஆட்சியை விரும்ப மாட்டேன்னு எடப்பாடி இடையில பேசினாரு. ஆனால் எங்களுக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு பேசினாரு. ஆனால் சின்ன உதாரணம், தன்மானம்ன்றது சுயமரியாதை ரெண்டுமே முன்னு பின்னு இருக்கக்கூடிய விஷயம் தான். அது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு, தமிழராக அவர் நிற்கிறாருன்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க, நல்ல விஷயம்தான். அவர் வந்து அதிமுக கிட்ட வந்து ஆதரவு கேட்டாரா? கேட்கல. அவங்களுக்கு இல்லையே ஒன்றும் எம்பிக்கள் பெருசா 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. இல்லை, இருந்தாலும் கேட்கல. ஆனாலும் வாக்களிச்சு இன்னைக்கு எல்லாரும் போய் அவரை போய் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க அப்படின்றது, அதாவது கேளாமல் செய்யக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு அந்த பயபக்திகள் கேட்கல. ஆமா, அவர் கேட்கல, சப்போர்ட் பண்ணுங்கன்னே கேட்கல. அதனால இவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவையும் இல்ல. இருந்தாலுமே அந்த வாழ்த்து சொல்ற அளவுக்கு டெல்லினாலே அந்த பணிவு பக்தி அது எல்லாமே வந்துருதுன்றது கண்கூட நம்ம பார்க்குற விஷயம் தான். ஆனால் இவ்வளவு ஆணித்தரமா பேசுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம், பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த நிலைப்பாடுல இருந்து நின்றுக்கணும்ல. இப்போ நேற்று வந்து திடீர்னு கிளம்புன ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு மகள் ஜெயலட்சுமின்றவங்க பார்க்குறாங்க, இன்னைக்கு இவர் போய் பார்க்குறாரு. இந்த வரிசைகளே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அமித்ஷா அவர்களை சந்திக்க சொல்லுங்க சார், எங்களுக்கு புரியல. இல்ல, நேத்து வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகளா சார் அவங்க? இல்ல, அப்படின்னா அவங்களே தன்னைத்தானே அறிவிச்சு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால போறாங்க. அவங்க எதுக்காக போறாங்கன்னா இந்த கட்சி வலிமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அவங்க யாருன்னே தெரியல. அவங்களுக்கே வந்து இந்த அதிமுக மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறப்போ முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கணும்? போறவங்களெல்லாம் சந்திக்கிறாங்க, அதே ஆள இவர் நீங்களும் போய் சந்திக்கிறீங்களேன்னு கேக்குறீங்க. அது என்ன சொல்லலாம், லேசா தட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அப்படி சார். சார், நீங்க நாளுக்கு நாள் வந்து ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தன்னை பலவானாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் காட்டிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது ஒரு வகையான யுக்தி அரசியல், கரெக்டுங்களா? எதிரிகளை பலவீனமாக காட்டுவதற்காக தங்களை பலசாலியாக காட்டிக்கொண்டே செல்வதுதான் அரசியல் தந்திரமும் கூட. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் அவருடைய இந்த பிரச்சார பயண தளத்தில் அவரை பலசாலியாக காட்டுமா, சித்தரிக்குதா அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்? அவர் அதை நோக்கி தான். ஏன்னா இப்ப எடப்பாடியோட விருப்பமே என்னன்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் மாற்று தலைவர்கள்னு யாரும் இருக்கக்கூடாது, தான் மட்டுமே இருக்கணும். தான் மட்டுமே இருக்கணும்னா அதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்து எவ்வளவு ஏதுவானவனா, எவ்வளவு இதா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மனப்பால் குடிக்கிறாருன்றதுடைய விளைவு தான். எம்ஜிஆர் வந்து இந்த கணக்கு கேட்டு திமுகவிலேருந்து வெளியேறி ஆரம்பித்த இந்த அதிமுகவில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய அந்த மனக்கணக்குகள் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கு. அவர் எம்ஜிஆர் வந்து அவருடைய காலகட்டங்களில் எஸ்டி சோமசுந்தரம் வந்து அவரை எதிர்த்தே போனார், தனி கட்சி கூட தொடங்கினார். ஆனால் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் அவரையே அரவணைச்சுக்கிட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவங்க வந்தப்போ ஜெயலலிதா ஜானகின்ற பிரிவு வந்து இவங்களை மிக கடுமையான ஆபாசமாக விமர்சிச்சவரை கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க, சேர்த்து அரவணைச்சு போனேன். ஆனா அந்த 2 பேரும் தலைவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, அந்த அனுசரணை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இல்ல அப்படின்றது, இவர்கள் இல்லாமலே நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அப்பட்டமான அவருடைய அந்த செயல்பாடுகள் இருக்கு. நீங்க சொல்லபடி அவர் தன்னை பலவான காட்டிக்கணும்னா அதற்கான சூட்சுமங்கள் சூழ்ச்சிகளாக தான் இப்ப வந்து பிஜேபிக்கு நன்றி சொல்வதும் இல்ல கபலீகரம் செய்கிறார்கள் அப்படின்னு மற்றவர்களை சார்ஜ் பண்றது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கே தவிர அவர் வந்து உண்மையிலே வந்து செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ்ஓ இவங்கெல்லாம் வந்து நேரடியாக இந்த அதிமுக ஏதாவது துரோகம் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களே எல்லாமே வந்து ஏன் இப்படி சித்தரிக்கணும் அப்படின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு கேள்வி.